ஏதோ சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப யோசிக்கிறத ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அப்படின்னா சில காரியங்களை சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டுறணும், அந்த இடத்துல விட்டுறணும். அந்த இடத்துல விடாமல் நம்ம பல இடங்களுக்கு நம்ம கொண்டு போனோம்னா அவ்வளோதான், நம்ம கஷ்டப்படுவோம். சவுல் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அது அவ்வளோதான், அவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு பாடுறாங்க. ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துலையே அவர் அதை விட்டுருக்கணும். சரி பரவாயில்ல, பாடிட்டாங்க, என்ன பண்ணுறது, அவங்க வாயை நம்ம அடைக்க முடியுமா? சரி நம்ம அவங்க முன்னாடி ஒரு நாள் ராஜாவாக இருக்கும்போது இன்னொரு டைம் புகழ்ந்து பாடுவாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே அதை மறந்திருந்தார் அப்படின்னா அவ்வளோ பெரிய தீமைக்குள்ளாய் போயிருக்க மாட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பேசினதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார், வீட்டுக்கு கொண்டு வந்ததை பெட்ரூம் கொண்டு போயிட்டார், பெட்ரூம் கொண்டு போனதை ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனார், ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனதை சாப்பாட்டு அறைக்கு கொண்டு போகிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது, ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல விட்டுறணும். பாருங்கள், சிலருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது பிரச்சனையாக இருக்கும். கல்யாணம் நடந்த அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் பிரச்சனை ஏதோ ஒன்று வந்திருக்கும், ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் வந்திருக்கும். அந்த வாக்குவாதத்தை 20 வருஷம் தாண்டி பேசுவாங்க பாருங்களேன், 20 இயர்ஸ் தாண்டி. சரி, இந்த நேரத்தில் இதை பேசுறதுக்கு என்னம்மா வந்துருச்சு, என்னையா வந்துருச்சு, இந்த நேரத்தில் இது பேசணுமா, இது தேவையா? அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை மனசுக்குள்ளேயே நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் எப்படி சமாதானம் வரும், அந்த வீட்டில் எப்படி வெற்றி வரும்? மறக்கணும். அதனால தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறார், என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் தீமையை ஞாபகம் வைக்கிறதுக்கு நேராய் நடத்துகிறவர் அல்ல. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுகிற ஆண்டவர். அதனால இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே மறந்துருங்க, மறந்துருங்க. சிலதை நீங்கள் மறக்கலை அப்படின்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. சிலதை நீங்கள் மறக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் இருதயத்தில் அது காயமாக மாறும், உங்களுக்கு தூக்கமே வராது, அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. அதனால என்னுடைய இருதயத்தை எப்பவும் குப்பை குப்பையாக சேர்த்து வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே க்ளீனாக வச்சுக்கணும். பாருங்கள், நிறைய பேருடைய கையில் மொபைலில் இருக்குது. இந்த மொபைலில் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணது எல்லாமே ரீசைக்ளோபின் அப்படின்னு அந்த இடத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கும். நிறைய பேர் இந்த மொபைலை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. அவங்க க்ளீன் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடும், இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் உள்ளே இருக்க இருக்க அந்த ஃபோன் ஹேங் ஆகும், அந்த கம்ப்யூட்டர் ஹேங். அதே மாதிரி தான் நம்மளும். அப்போது அசுத்தமான குப்பை எல்லாத்தையும் தூக்கி மனசில் வச்சுட்டு போகக்கூடாது. சிலர் இரவு நேரத்தில் தூங்க மாட்டாங்க. ஏன் தூங்க மாட்டாங்க? தூக்கம் உங்களுக்கு ஏன் வரல அப்படின்னா, எல்லாத்தையும் மனசில் போட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு நடத்தின தேவன் நாளைக்கும் நடத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரே நேரத்தில் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றுகிறவர். ஒன்று, அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாரு, இல்லைன்னா அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ நமக்கு 2 கிடைச்சாலும் சந்தோஷம். ஆனால் முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் தாங்குகிற பலன் தருகிறவர். அதனால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஆராதனையினுடைய ஆரம்பத்திலே நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னா, ஆண்டவரே எந்த குப்பைகளையும் நான் மனசில் என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது, எனக்கு மறக்கிறதுக்குரிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? யார் திட்டுனாலும் அந்த இடத்தோட மறந்துடணும், நான் மறந்துடணும். நல்லதை ஞாபகம் வைக்கணும், கெட்டதை மறக்கக்கூடிய கிருபை. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். நீ நல்லவர்,
சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலையும் புதிதாயிருக்கும், அவை காலையும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மை மனதார துதிப்பேன் சோதரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மை மனதார துதிப்பேன் சோதரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்று துக்கங்களை சுமந்தீரையா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்று துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா. துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. கைகளை மேல தூக்கி நல்லவன், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலையோ புதிதாயிருக்கும், அவை காலையோ புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டுவனும் கண்டு உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டுவனும் கண்டனை உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. பாடு ஐயா உம்மேலே விழுந்ததையா. சொல்லுவோம், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இந்த அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை புதிதாயிருக்கும், அவை காலை புதிதாயிருக்கும். இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. பாடுவோம், உம்மை போல அம்மா, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இப்போ கைய மேலதடி இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. திரும்ப திரும்ப இல்ல இல்ல இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும். சொல்லிக்கொண்டே இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். முழு மனதோடு கையை உயர்த்தி இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல
இல்ல இல்ல இல்ல இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. மனசார சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே. உங்களை போல யாருப்பா இருக்கா? உங்களை போல யார் ஆண்டவரே இருக்கா? உங்களை போல யாருமே இல்லப்பா. உங்களை போல என்னை தேற்றுறதுக்கு யார் இருக்கா? உங்களை போல என்னை நடத்துறதுக்கு யார் இருக்கா? உங்களை போல என்னை சுமக்கிறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை ஆண்டவரே.